ஹாய் ஆல். நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் பொருள் கொடுத்துருந்தாங்க. அதை தான் பார்ப்போம். மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மஞ்சள் பொடியாகவும் கிழங்கும் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பரும் கொடுத்துருக்காங்க. பவுடர் பெப்பரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 5 பாக்கெட். இது நாங்கள் மட்டனுக்கு போட மாட்டோம். பட் வேறு ஏதாவது குழம்புக்கு வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி சிக்கன் மசாலா வந்து ஒரு 5 பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயும் ஒன்று எங்கள் ஊர்லேருந்து வந்தாலும் இது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாவும் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி வந்து நாங்கள் ரொம்ப ரேராக வைப்போம். பட் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் வெந்தயம் வந்து நனைய போட்டு சாப்பிடுவோம். அதுக்காக வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து புளி 2 பாக்கெட்டு வாங்கியிருந்துருக்காங்க. புளியும் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதாவது என்னது ரொம்ப காசு அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சமாக இருக்கிறது கூட ரொம்ப காசாக தான் இருக்கும் புளியும். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர். இது வந்து எப்பயும் ஊர்லேருந்து வரும்போது வரும் சில்லி பவுடரும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் மசாலா ஐட்டம்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு. நான்லாம் ரொம்ப கடையில் வாங்கி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு 2, 3 மாதமாகவே. அது வந்து நல்லாவும் இருக்காது. நம்ம அதிகமாகவும் போட்டு நல்லாவும் வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து டீ பொடி, அதுக்கப்புறம் வந்து காப்பி பொடி எல்லாம் வந்து இந்த இதுனா அப்பப்போ அப்படியே வந்து மில்கை வந்து அப்படியே சூடு பண்ணி அப்படியே வந்து இந்த தூளை போட்டு ஆற்றுவோம் பாரு. அதனால் எப்பயும் வந்து எங்களுக்கு ஊர்லேருந்து வரும்போது எப்படியும் ஒரு 10, 20 பாக்கெட் அந்த பாக்கெட்டெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டப்பா நல்லா அழகழகாக டப்பா. இது வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் பக்கத்தில் இது என்ன பொடின்னு எனக்கு தெரியல. மேபி அது இட்லி பொடியாக தான் இருக்கும் அந்த குட்டியாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து மசாலா குழம்பு பொடி வந்து மேபி 1 கிலோவா 1/2 கிலோவான்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு ஊறுகாய். இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் வந்து வீட்டிலேருந்து வரும்போது எப்படியும் இது வந்து ஆயில் கம்மி பண்ணி கொண்டு வந்தால் ஒரு மாதம் வந்து வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பிக்கல் நாங்கள் வாங்க மாட்டோம். அது பக்கத்தில் இருக்கிறது எலுமிச்சை ஊறுகாய். இப்போ அது வீட்டிலேயே இதெல்லாம் ரெடி பண்ணது. இந்த ஊறுகாய் பாக்கெட்டு. இல்லாட்டா வந்து நாங்கள் இங்கே ஊறுகாவே நாங்கள் வாங்க மாட்டோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேருந்து வரும்போது ஆயில் எல்லாமே நம்ம பக்குவத்துக்கு போட்டு பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் வந்து பால்கோவா எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துருச்சு. இது வந்து ஜிலேபி, அதிரசம். அதுக்கப்புறம் என்னது அதுக்கப்புறம் கொஞ்சம் காரச்சேவு. அதுக்கப்புறம் வந்து இது சீனி மிட்டாய். அதுக்கப்புறம் வந்து இது வந்து முறுக்கு. இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னது அச்சு முறுக்கு. நல்லா இருந்துச்சு. பட் வந்து உடஞ்சிருச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து மிக்சர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த மசாலா கடலைப்பருப்பா அது. அதுக்கப்புறம் வந்து சேவு பாக்கெட் வந்துருந்துச்சு. சேவு பாக்கெட்டே ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோவா 1.5 கிலோவான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டு முறுக்கு பிடிச்சதுன்னா அந்த ரவுண்டு முறுக்கு நல்லாயிருக்கும். நெய் முறுக்குன்னு சொல்லுவாங்க அது. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து வந்துருந்துருச்சு. சரி ஓகே. இதை வச்சு எப்படி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி வந்து 1 மாதத்துக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் வந்து எப்படியும் நம்மளுக்கு வந்து ஒரு 4, 5, 6 மாதத்துக்கே வரும். அதுக்குள்ளே வந்து நம்ம வெக்கேஷன் போயிடுவோம். போயிட்டு திரும்ப அடுத்ததுக்கு ரெடி பண்ணி வர வேண்டியதாங்க. ஓகே.